வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கா? என்ன கொஸ்டின்? ஒரு செயல் செய்யறப்ப நிறைய தடங்கள் வர மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கு ஏதாவது முத்திரை இருந்தா சொல்லுங்க. ஓகே, ஒரு செயல் செய்யணுன்றப்போ ஒரு தடங்கள் வர மாதிரி இருக்கிறதுக்கு முத்திரை இருக்குது. அந்த முத்திரையின் பெயர் நான்முகி முத்திரை. அந்த முத்திரை செய்ய தயாராகிங்க. இப்போ நேராக நிமிர்ந்து அமர்ந்து உங்கள் எண்ணத்தை சரி பண்ணுங்கள். நான் ஒரு முதிரை பயிற்சி செய்ய போகிறேன். அது எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். அது ஹெல்த் வைஸாகவும் சரி, மைண்ட் வைஸாகவும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேயா? இப்போ உங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஜோதி மேம் ப்ரீத் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நார்மல் ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட். ஓகே, இப்போ அந்த நான்முக முதிரை செய்ய போகிறாங்க. கை விரல்களில் முதல்ல சுண்டு விரலையும் அதுக்கு அடுத்து இருக்க மோதிர விரலையும் மடித்துக்கிறாங்க. அடுத்து நடுவிரல், அடுத்து ஆள்காட்டி விரல், 4 விரல்களையும் நல்லா வரிசை பிரகாரம் நல்லா மடித்து உள்ளங்கையில் வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க கட்டை விரலை இந்த விரல்களோட பக்கத்தில் வச்சு அதில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த 4 விரல்களையும் மடித்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. 4 விரல்களையும் மடித்து அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தம்பு கட்டை விரலை அதை இந்த 4 விரலையும் அருகில் பக்கத்தில் வைத்து அதில் ஒரு மைல்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்பயுமே முதிரை ரொம்ப அழுத்தி பல்ல கடித்து அழுத்தி அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. மைல்டு ப்ரெஷர் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கட்டை விரல் மேம் கைகள் கொஞ்சம் உயர்த்தியாக கூட காமிங்க. ஓகே, இப்போ பார்த்தா தெரியும் நான்முக முதிரை. மேம் இப்போ கைகளை தூக்கி வீடியோ ஃபோட்டோ இது ஃபோன் சைடு காமிங்க, கேமரா சைடு. மேம் கண்களை இப்படி காமிங்க. ஓகே, இந்த டைரெக்ஷனில் காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு? 4 விரல்களும் மடித்து உள்ளங்கையில் இருக்குது, பக்கத்தில் இருக்க தம்பு வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ பழையபடி கண்களை மூடி. இப்போ வீடியோக்கோசரம் அவங்கள நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறோம். நம்ம காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு ஒரு 2 minutes to 3 minutes இந்த முதிரைகளை ப்ராக்டிஸ் மடியில் வச்சுக்கலாம். கைகளை நம்ம வீடியோவில் அந்த கண் திருஷ்டி வீடியோன்னு நினைக்கிறேன். அதில் கூட சந்தீப், அவங்க பேர் என்னது, சந்தீப் கிருஷ்ணன்றவங்க சொல்லியிருந்தாங்க. நான் முந்திலாம் ரெகுலராக யோகாலாம் பண்ணுவேன், இப்போ என்னால் செய்ய முடியல, தடங்கள் வருது அப்படின்னு சொல்லி கூட அவங்க கூட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம கமெண்ட்ஸ்க்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஓகேயா? இப்போ அந்த மாதிரி தடங்கள் வருதுன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்களை மூடி இந்த முதிரை பயிற்சியை மினிமம் 2 to 5 minutes நம்ம சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த முதிரை பயிற்சிகளை செய்ய வேண்டும். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நிறைய கமெண்ட்ஸில் முதிரைகள் எப்போ செய்யணும் எப்படின்றது நிறைய கேட்டிருந்தாங்க. அது பற்றின வீடியோ கமெண்ட்ஸை நாங்கள் எடுத்து அதுக்குள்ளே வீடியோவாக கூட நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கூட லாஸ்ட்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஓகேயா? அப்போ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். முதிரைகளில் எப்பயுமே நம்ம ஒரு சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யணும். சாப்பிட்ருந்தால் மினிமம் 2 hours கேப்பில் செய்யணும். ஓகேயா? முதிரைகளை அடுத்து இந்த விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க இவங்க. மேம் ஜோதி மேம் முதிரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அழுத்தத்தை நம்ம வாட்ச் பண்ணுறப்ப நமக்கு நம்ம எந்த பர்பஸ்க்காண்டி இந்த முதிரை செய்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு க்யூர் ஆகும். ஓகே, நம்ம எடுத்த காரியத்தில் நல்ல வெற்றி அடையணும். எந்த தடங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நான்முக முதிரை நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க. நம்ம ஆன்லைனில் நான் கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசினா அதுக்கு அவங்க உங்களுக்கு என்னன்ற விவரம் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.